என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை பற்றி பேசும்போதே என்னால் சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆல்ரெடி நீங்கள் நிறைய ரிவ்யூஸில் பார்த்துருப்பீங்க. பார்த்தோம்னா கமல்ஹாசன், எஸ்டிஆர், அப்புறம் த்ரிஷா, அபிராமி, ஐஸ்வர்யா லட்சுமி, அசோக் செல்வன், அப்புறம் ஜார்ஜ், இது மாதிரியான ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சரி, கேரள சினிமாவும் சரி, கர்நாடக சினிமாவும் சரி, அப்படி வளர்ச்சி இறக்கியிருக்காரு. மணிரத்னம் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. நாயகன் படத்தில் அந்த கமல்ஹாசன் கேட்டப்போ சூப்பராக டெக்னிக்கலில் செம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்து ஒரு சீனில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த ஃப்ரேமும் ரொம்ப பக்காவான ஃப்ரேமாக இருக்கும். லாஜிக்கே இல்லாத விஷயத்தில் நிறைய என்டர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்கணும். அதை விட்டுட்டு தாண்டி ஜெயிலர் ரூம்குள்ளேயே நான் ஆக்குபை பண்ணிக்குவேன், இதை லார்ஜாகவே வச்சுக்குவேன், நான் ரூமாக வச்சுக்குவேன், டைனிங் ஹாலாக வச்சுக்குவேன். என்ன அது அர்த்தத்தில் லாஜிக் பார்க்காம படம் பாருங்கன்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆனால் சில விஷயத்தில் ரொம்ப லாஜிக் இருக்குதுல. ஒரு ஸ்க்ரீன் பிளேலையாச்சும் கொண்டு வந்திருக்கணும். அந்த ஸ்க்ரீன் பிளேலையும் அது செட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவு ஓகேன்ற மாதிரி தான் சொல்லலாம். சிம்புன்னு சொன்னா புது ஸ்டைலே வரும்ன்ற மாதிரி ஆளு பழைய மாதிரி உள்ள ரீஎன்ட்ரி ஆகி பக்காவாக பட்டை கிளப்பியிருந்தாரு. ஆனால் செகண்ட் ஆஃப் டோட்டல் டேமேஜ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்த வரைக்கும் படம் ஒரு 10க்கு 5 தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ரேட்டிங்கும் ரொம்ப கம்மி தான். உண்மைதானே சொல்லணும், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது.